காய்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறேன். ஸ்க்ரோல் பண்ணாமல் ஒரு நிமிஷம் மட்டும் நின்று அதை கேட்டுட்டு அப்புறமா போங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இல்லை உங்கள் ஃபேமிலி ரிலேஷனில் யாராவது வந்து 10th 12th வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஓகேங்களா, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. மேற்கொண்டு படிப்பு என்ன படிக்கணும்னு தெரியும். ஆனால் ஃபெயில் ஆகிட்டோம் அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த இடத்த பயன்படுத்தி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு நர்சிங்கில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. ஓகேங்களா, நீங்கள் 10th ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா மொதல் விஷயம் நல்லா சொல்கிறேன் கேட்டுக்க. ஒழுங்காக நீங்கள் வந்து 10th வந்து கம்பல்சரி ரீ எக்ஸாம் எழுதி எப்படியாவது பாஸ் பண்ணி மறுபடியும் +1 +2 படிங்க. +1 +2 படிக்காமல் இருக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. கம்பல்சரி +1 +2 படிங்க. +1 +2 முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக்கும் உங்கள் டேலண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய படிப்பை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஓகேங்களா, படிக்கும்போதே 10,000 15,000 சம்பளம் சொல்லியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்பாதீங்க, அது எல்லாமே ஃபேக். ஓகேங்களா, அதெல்லாம் பொய். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்த நானும் சொல்கிறேன், நானும் படிக்கும்போது சம்பளம் வாங்கினேன் தான், அது 10,000 சம்பளம் வாங்கினேன் தான். ஆனால் அதனால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் தான் வந்துச்சு. ஓகேங்களா, நீங்கள் ட்ரைனிங் பீரியடில் நிறைய கற்றுக்க முடியும், ஆனால் அதே சமயம் உங்கள் சம்பளமும் அதே லெவலில் தான் நிற்கும், அதை தாண்டி மேலே போகாது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நீங்கள் படிங்க, நீங்கள் உங்கள் முழு மனசோட நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் சொல்கிறேன். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிக்கிறதா இருந்தால் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு எடுத்து படிங்க. அதை விட்டு டிப்ளமோ ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்து படிக்காதீங்க. ஓகேங்களா, இதுதான் என்னுடைய ஒரு அட்வைஸ். ஓகேங்களா, அது மாதிரி பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன். இப்போ 10th 12th முடிச்ச பொண்ணுங்களுக்கும் சொல்கிறேன், ஃபெயில் ஆகிட்டாலும் சரி பாஸ் பண்ணிட்டாலும் சரி மறுபடியும் அட்டம் எடுத்துட்டு வேறு ஏதாவது டிகிரி கோர்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டு நர்சிங் பண்ணுறேன்ட்டு நர்சிங்கில் போகாதீங்க, அதுவும் டிப்ளமோ நர்சிங்கில் அறவே போகாதீங்க. நீங்கள் நர்சிங் தான் எனக்கு ஃபீல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அதில் இறங்கி பண்ணணும், எனக்கு அதில் சேவை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சம்பளத்தை எதிர்பார்க்காம ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, பிஎஸ்சி நர்சிங் மேனேஜ்மெண்ட் எடுங்க, பிஎஸ்சி நர்சிங் எடுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்கும். டிப்ளமோ நர்சிங் உங்களுக்கு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்காது. அதே மாதிரி தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுக்கும் பிஎஸ்சி தான் பண்ணணும். அது மாதிரி எஜுகேஷனில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் பார்த்தோம்னா ஏகப்பட்ட கோர்சஸ் இருக்குது. அதே பார்த்தோம்னா நீங்கள் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு அதுக்கடுத்து பார்த்தோம்னா எம்பிஏ டூரிசம் மேனேஜ்மெண்ட் பண்ணலாம். அதுக்கடுத்து எம்பிஏ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு அதுக்கு தனியாக இருக்குது கோர்ஸ். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே ஏகப்பட்ட கோர்ஸ் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரீதியாக வந்து உங்களுக்கு வரும். அதனில் எது பெஸ்ட்டோ அது மாதிரி சர்ச் பண்ணி படிங்க. உங்களுடைய 20 வயசு வரைக்கும் நீங்கள் படிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதை விட்டு பார்ட் டைமாக ஜாப் பண்ணி உங்கள் ஃபீஸை வந்து நீங்களே கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்கிறதுக்காக நீங்கள் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் போய் சேராதீங்க. காசு நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லி உங்களை ஆசை காட்டி மோசம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை நம்பி நீங்கள் போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சேராதீங்க. முதல்ல உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுங்கள். அப்போ தான் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சம்பளம் வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியும். உங்களுக்கு முழு மனசோட விருப்பம் இருந்தால் மட்டும்தான் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுங்க, இல்லைனா எடுக்காதீங்க. அதுவும் பிஎஸ்சி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான். ஓகேங்களா, இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்ல போகிறேன்னா, வேறு ஏதாவது டிகிரி கோர்ஸ் ஏதாவது பண்ணுங்கள். நீங்கள் வந்து வேறு ஏதாவது உங்களுக்கு ஃபீல்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுடைய டேலண்ட் வேறு ஃபீல்டில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஃபீல்டில் பார்த்தோம்னா நீங்கள் ஒரு டிகிரி கோர்ஸ் எடுத்து படிங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஓகேங்களா, அதை விட்டு இந்த மாதிரியான ஃபேக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்பி நீங்கள் வந்து ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்லேயோ இல்லை நர்சிங்லேயோ போய் சேராதீங்க. நான் ஒரு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்தவன் தான், நான் படிச்சிருக்கேன். எனக்கு வந்து நான் போகிறதுக்கு முன்னாடி எனக்கு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. ஓகேங்களா, ஆனால் என்ன உங்களுடைய அண்ணனாக நினச்சிக்கோங்க. என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய தங்கச்சிகளுக்கும் நான் சொல்கிற மாதிரி இதை நினச்சிக்கோங்க. உங்களுடைய லைஃபுக்கு வந்து ஒரு வழிகாட்டுதல் வேணும். யாராவது ஒருத்தவங்களுக்கு சொன்னால் தான் அந்த விஷயம் என்னங்கிறது தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. என்னோட தம்பி தங்கச்சிலாம் இருந்தால் நான் அட்வைஸ் பண்ணுவேன்ல, அது மாதிரி தான் நானும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்கள் மனசில் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபீல்டு எடுத்து படிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. 10th ஃபெயிலாக போயிட்டீங்கன்னா அதோட விட்டுட்டு போய் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் சேராதீங்க. 11th 12th கம்பல்சரி படிங்க காய்ஸ். சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், 11th 12th படிங்க. +2 ஃபெயில் ஆகிட்டாலும் மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்க. ஓகே, வேறு ஏதாவது டவுட்டுன்னா என்னோட V3 விஜய்ங்கிற இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ரீதியாக என்ன படிக்கலாம், எப்படியெல்லாம் கோர்ஸ் இருக்குது, என்னென்ன இதுக்கு இருக்கலாம், நான் உங்களுக்கு அதில் எல்லாருக்கும் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.